மேஷ ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் காலபுருஷனுக்கு முதல் ராசி இந்த மேஷ ராசி. இதில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் கேதுவினுடைய நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் எப்போதுமே பார்த்திங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையில் அதிகப்படியான ஒரு விருப்பு வெறுப்புகள் இல்லாத ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. எதுலேயுமே ஒரு பிடித்தமான ஒரு குணம் அப்படின்றது இருக்காது. ஆசைகள் நிறைய இருக்கும். அந்த ஆசைகள் எப்போதுமே இவர்களுக்கு கொஞ்சம் தடைபட்டு நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும். இவர்கள் பெறக்கூடிய தங்களுடைய வாழ்வில் ஒரு நிலையான ஒரு தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்களினுடைய ராகு திசையிலையும் குரு திசையிலையும் அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும். இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த வருடம் 2026 உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல உங்களுடைய ராசி நட்சத்திர அதிபதி ஆகப்பட்ட அந்த கேது பகவான் இருக்கிறார். அதே சமயத்தில் 3ஆம் இடத்துல குரு பகவான் வக்கரத்தன்மையோடு இருக்கிறதுனால இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் வருடத்தின் தொடக்கத்தில் அதிகப்படியான கடன் தொந்தரவுகள், அடுத்து பார்த்தீங்கன்னா வேலை சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள், நிறைய பேருக்கு அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் கடந்த காலத்தில் கடந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா வேலை ரீதியான அதிகப்படியான பிரச்சனைகளை அனுபவிச்சிருப்பாங்க. எந்த விதமான ஒரு நிரந்தரமான ஒரு வாய்ப்புகள் அப்படின்னு இல்லாமல் இருந்திருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் 2ஆம் பாதம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா வேலை ரீதியான பிரச்சனைகள் இல்லாமல் இருந்தாலும் அந்த இடத்துல அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா உயர் அதிகாரிகளின் தொந்தரவுகள் அப்படின்றது கடந்த ஒரு 1.5 வருடங்களாக மிகப்பெரிய அளவுக்கு அனுபவிச்சுட்டு வந்திருப்பாங்க. இதனாலேயே பார்த்தீங்கன்னா அந்த அலுவலகத்தில் ஒரு பெரிய அளவுக்கு இவர்களால் ஒரு திருப்திகரமாக செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலை. இவங்களை பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோல்லையே வச்சுருப்பாங்க. இவங்க யாரையும் மீறிட்டு எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை கைதியாக இவர்களினுடைய வேலையில் செயல்படுவார்கள். இந்த மாதிரியான தொந்தரவுகள் உங்களுக்கு அலுவலக ரீதியாக என்னென்ன மாற்றங்கள்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அது எல்லாமே இந்த 2026 உங்களுக்கு பிப்ரவரி மாதத்திலிருந்து தொடங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். குரு பகவான் உங்களுக்கு மார்ச் மாதம் அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால 6 மாதமாக இருந்த வேலை நெருக்கடிகள் எல்லாமே இந்த பிப்ரவரி மாதத்திலிருந்து முழுவதுமாக நிவர்த்தி அடைவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது. இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் தொழில் ரீதியாக இருக்கும்போது அதிகப்படியாக கன்சல்டன்சி சர்வீசஸ் தான் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி கமிஷன் சம்பந்தப்பட்ட தொழில் தான் இவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. இவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த வருடம் மிக அருமையான ஒரு வருடங்களாக இருக்க போது. ஏன்னா இந்த கமிஷன் தொழில் செய்கிறவங்க இந்த வருடத்துல தான் புதிதாக சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு தருணம். இவர்கள் பேர்ல வாங்க மாட்டாங்க, தன்னுடைய குடும்பத்தாரின் பேர்ல அந்த சொத்துக்களை வாங்குறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும். தொழில் செய்யக்கூடியவர்கள் தன்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்ற மாதிரியான இந்த வருடத்துல உங்களுக்குன்னு ஒரு டார்கெட் வச்சிருப்பீங்க. அந்த டார்கெட்ல இருந்து ரொம்ப 10% கம்மியா நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது அப்படின்றது இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த வருடத்துல கொஞ்சம் குறைந்த அளவு இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது அதிகப்படியாக வச்சிருக்கணும். ஏன்னா 7.5 சனி அப்படின்ற ஒரு தொடக்கத்துல இருக்கிறீங்க, ஒரு விரய சனின்ற ஒரு தொடக்கத்துல இருக்கிறதுனால இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் ஏற்கனவே தொழில் ரீதியான அதிகப்படியான பிரச்சனைகள் இருக்கு, வழக்குகள்லாம் அதிகப்படியாக சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. அதிலிருந்தெல்லாம் நிவாரணம் அடைகிறதுக்கு இந்த வருடம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பமாக இருக்கும். ஆனாலும் அந்த முதலீடு செய்யக்கூடிய அந்த தொழிலில் ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு அமைப்பாக இருக்க போகுது. ப்ரொஃபஷ்னல் ஜாப்ல இருக்கக்கூடியவர்கள் இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் நிறைய பேர் அட்வொகேட்ஸாக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அந்த அட்வொகேட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழிலை இந்த வருடம் கொஞ்சம் திறம்பட செய்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். கடந்த காலத்துலலாம் உங்களுக்கு அறியாமலேயே சில வாய்ப்புகளை நீங்க தவற விட்டுருப்பீங்க. வெளிநாடு வாய்ப்புகள்லாம் கிடைச்சிருக்கும். அதுல இருந்தெல்லாம் நீங்க ஒரு தவற விடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். இந்த வருடம் அதே மாதிரியான வாய்ப்புகள் வந்தாலும் அதை தவற விடாமல் நீங்க கையாளுவதற்குண்டான ஒரு தருணமாக தான் இந்த 2026 இருக்க போது. அதுபோக டாக்டர்ஸ்ல இருக்கக்கூடியவர்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா ஆடிட்டர் சம்பந்தப்பட்ட ஒர்க்ல இருக்கக்கூடியவர்கள், ப்ரொஃபஷனல் ஜாப் எல்லாருக்குமே அவங்களுக்கு வேலைக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் அப்படின்றது
இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த வருடத்தின் அடுத்த, அதாவது ஜூன் மாதத்துல இருந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் டஃப்பாக போனால் கூட 2026க்குள்ள செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு நிறைய ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள், அதாவது ஃபேமிலி சம்பந்தப்பட்ட உறவுகளில் இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய பெற்றோர்கள் மீது அதிக கவனம் செலுத்தக்கூடிய ஒரு அன்பர்களாக இருப்பாங்க. கடந்த ஒரு 2 வருடத்தில் பெற்றோர்கள் கிட்ட ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகள் வந்திருக்கலாம், பெற்றோர்களை விட்டு பிரிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட இருந்திருக்கலாம், இல்லை வேலையின் காரணமாக பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட இருந்திருக்கலாம். இந்த மாதிரியான ஒரு கசப்பான அனுபவங்கள் எல்லாமே முழுவதுமாக தீரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டம் இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் திருமண உறவுகளில் இருக்கக்கூடியவர்கள், அதாவது ஃபேமிலி வேற, அடுத்து திருமண உறவுன்றது பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி உறவு, அந்த மாதிரியான உறவுகளில் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்பட போகுது. ஏன்னா இது வரைக்கும் இவர்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்த உறவுகளுக்காக இவர்கள் எப்போதுமே பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு 3வது நபர்களின் தலையீடுனால இந்த கணவன் மனைவி உறவுன்றது கடந்த 2 வருடங்களாக ரொம்ப பாதிக்கப்பட்டு இருந்திருக்கும். அதெல்லாமே இந்த 2026 தொடக்கத்திலிருந்தே இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டம் திருமணம் சம்பந்தப்பட்ட ஏற்பாடுகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு துரிதமான ஒரு வளர்ச்சிகள் இருக்கும். ஏன்னா 7.5 சனி அப்படின்றது திருமண விஷயங்களில் நிறைய ஒரு வளர்ச்சிகளில் கொடுக்கும். அதே சமயத்தில் தடைப்பட்ட திருமணங்களையும் அதிகப்படியாக விரைவாக நடத்தக்கூடிய ஒரு தருணம். மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் 2026 அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுக்கு நீங்க நினைத்த மாதிரியான வரன் கிடைப்பதற்கு உண்டான ஒரு தருணம். அடுத்த காதல் போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பெற்றோர்களின் சம்மதத்தோடு திருமணத்துல முடியறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏற்கனவே வேலை இழந்து இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிப்ரவரி மாதத்துலேருந்து வேலை வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்கும். புதிதாக வேலைக்கு போகணும் அப்படின்னு முடிவெடுக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு சாதகமான ஒரு வருடமாக இருக்கும். ஆனால் போகக்கூடிய இடத்துல உங்களுக்கு வேலையின் சுமை அப்படின்றது அதிகப்படியாக அஸ்வினி நட்சத்திர பெண்களுக்கு அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். தொழில் போன்ற அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் பெண்கள் இந்த காலகட்டம் நிறைய ஒரு வருமானங்களை சம்பாதிப்பதற்கும் அந்த வருமானங்கள் தங்களுடைய குடும்பத்தினுடைய கடனை அடைப்பதற்கும் உண்டான முழு முயற்சிகளில் பெண்கள் இறங்குவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்க போகுது. இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த மாணவர்கள், அதாவது பள்ளி கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய தேர்வில் ஒரு சிறப்பாக விளங்குவதற்கும் நிறைய ஒரு வெற்றிகளை, அதாவது போட்டி அப்படின்ற வரக்கூடிய இடத்துல நிறைய வெற்றி வாய்ப்புகளை சந்திக்கிறதுக்கும் உண்டான ஒரு தருணமாக இருக்க போகுது. மாணவ பருவங்கள் விளையாட்டு துறையில் இருக்கக்கூடியவர்களும் அடுத்து அந்த காலேஜ் லைஃப் முடிச்சு இவர்களினுடைய ப்ரொஃபஷனே விளையாட்டுத்துறையாக இருக்கு அப்படின்னா இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு வெற்றி வாய்ப்புகள், அடுத்து பார்த்தீங்கன்னா அகில உலக அளவில் நீங்க பங்கு பெறுவதற்கு உண்டான எல்லா வாய்ப்புகளும் தேடி வருவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது. இந்த நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய வாழ்வில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை இந்த வருடம் 2026 பிப்ரவரி மாசத்திலிருந்து சந்திக்கக்கூடிய ஒரு தருணம். எல்லாத்தையும் விட இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் முதலீடு செய்வதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வெளிநாடு அடுத்து வெளியூர்ல இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் ரொம்பவும் கவனமாக உங்களுடைய உறவுகள்ல, அதாவது திருமண உறவுகள்ல வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கு. அதனால அந்த இடத்துல மாத்திரம் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலை மற்றபடி தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய வளர்ச்சிகள் காணக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த பலன்கள் நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்துல தசாபுத்திகளை பொறுத்து இப்போ உங்களுக்கு குரு தசை நடக்குது அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பாக அந்த வளர்ச்சிகள் இரட்டிப்பாக ஆகுவதற்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும். இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு தசாபுத்திகள் 6ஆம் இடம் 8ஆம் இடத்துல இருந்து திசை நடத்துது அப்படின்னா அதுல சின்ன விதமான ஒரு சங்கடங்களும் 7.5 சனியினுடைய பாதிப்புகளும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த மாதிரியான விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.